வணக்கம் மக்களே, நீங்க பார்க்கக்கூடிய படம் வந்து குயின் எலிசபெத். நம்ம வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த படத்தோடைய ஸ்டோரி என்னன்னாக்கா, மீரா ஜாஸ்மின் அவர்கள் வந்து ஒரு திமிரு பிடிச்ச ஒரு பொண்ணா வந்து இருப்பாங்க. ஒரு ஆட்டிடியூடா வந்து இருப்பாங்க. யாராவது வந்து குட் மார்னிங் சொன்னா கூட திரும்பி பார்த்து ஹாய் அப்படின்னு சிரிச்செல்லாம் பேச மாட்டாங்க. ரொம்ப வல்கரா வந்து ஒரு சிட் அண்ட் ரைட்டா வந்து இருப்பாங்க. இந்த மாதிரி கேரக்டர் வந்து ஆபீஸ்லயும் சரி, வீட்லயும் சரி, பெத்தவங்களும் சரி, இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடா வந்து இருந்தாக்கா யாருக்குமே வந்து பிடிக்காது இல்லையா? ஆனா அவங்க வாழ்க்கையோட கடைசி கட்டம் இதுதான், நீங்க வாழ போற கடைசி நிமிடம் இதுதான் அப்படிங்கும் போது வந்து வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்துல வந்து அந்த சீனத்தனா பாட்டுக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் காமிப்பாங்க இல்லையா, அந்த கேரக்டருடைய கான்செப்ட் தான் எடுத்திருக்காங்க. அந்த கேரக்டருடைய ஒன்லைன் வந்து எடுத்துக்கிட்டு படம் ஃபுல்லாவே வந்து அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல இருந்தா என்ன மாதிரிலாம் நடக்கும் அப்படிங்கிறது தான் படத்தோடைய ஸ்டோரி. படத்தோடைய பிளஸ் என்னன்னாக்கா, மீரா ஜாஸ்மின் அவர்களுடைய வந்து ஒரு திமிரான ஒரு நடிப்பும், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வந்து நரேனுடைய வந்து ஒரு குழந்தைத்தனமான ஒரு ஹேபிட்டும் தான் படத்தை வந்து காப்பாதுன்னு சொல்லலாம். நம்மளை வந்து உட்காந்து பார்க்க வைக்கிறதே வந்து நரேனும் மீரா ஜாஸ்மினுடைய நடிப்பும் தான். மற்றபடி படத்துல கதை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, வாழ்க்கையோட கடைசி நிமிடம் அப்படிங்கும்போது வந்து வாழ்க்கையில எதெல்லாம் ரசிக்க முடியும், எதெல்லாம் வந்து ருசிக்க முடியும், எதெல்லாம் வந்து அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். அதெல்லாம் அந்த படத்துல வந்து அழகா காட்டியிருந்தாங்க. அதை தாண்டி படத்துல ஏதாவது புதுசா காமிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எதுவுமே கிடையாதுங்க. படத்துல வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஓகே, கிளைமேக்ஸ் வரைக்கும் ரொம்ப அழகா நீட்டா வந்து கொண்டு போயிருந்தாங்க. கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு மக்களை வந்து முட்டாளாக்குற விஷயமா வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது நீங்க படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கங்க. படம் வந்து அழகா நீட்டா வந்து ஒரு கதை பேஸ்டா வந்து ஒரு கதைக்குள்ள இன்வால்வ் ஆகி ஒரு நீட்டா பிரச்சனை வந்து ஒரு கதைக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. அந்த கதையை வந்து சோகமா முடிச்சிருந்தா கூட படம் பார்க்குற திருப்தி வந்து நமக்கு இருந்திருக்கும். ஒரு ஃபீல் குட் மூவியா வந்து இருந்திருக்கும். ஆனா இவங்க ஒரு ஹாப்பி மூமெண்டா முடிக்கணும் அப்படின்னு, ஒரு ஹாப்பி எண்டா வைக்கணும் அப்படின்ட்டு படத்தை வந்து ஒரு ட்விஸ்ட், ஒரு சஸ்பென்ஸ் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது வந்து மக்களை வந்து முட்டாளாக்குற விஷயமா தெரியுது. அந்த இடத்துல தான் டைரக்டர் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா படம் வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்து ஒரு அழகா கொண்டு போயிட்டு கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு ட்விஸ்ட்னு சொல்லி ஒரு அன்எக்ஸ்பெக்டடா வந்து ஒரு ஸ்டோரி வந்து காமிக்கிறாங்க. இது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா சோகமா முடிச்சிருந்தா கூட படம் வந்து ஒரு ஃபீலா வந்து நமக்கு ஒரு ஃபீல் வந்து கொடுத்துருக்கும். படத்தோடைய காதல் காட்சியில வந்து 90s கிட்ஸா இருந்தீங்கன்னாக்கா எப்படிலாம் வந்து லவ் சொல்ல தயங்குவாங்க, எப்படிலாம் வந்து ஒரு குழந்தைத்தனமான ஒரு ஹேபிட்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் படத்துல வந்து அழகா கன்வே பண்ணியிருந்தாங்க. மொத்தத்துல இந்த படம் பார்க்கலாமா வேண்டாம்னு கேட்டீங்கன்னாக்கா, கிளைமேக்ஸ் வரைக்கும் ஓகேங்க. கிளைமேக்ஸ் மேல வந்து மக்களை வந்து முட்டாளாக்குற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. அது நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கே வந்து தெரியும், என்னையா அது இப்படி இல்லாம நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம். எல்லாத்துக்கும் பாய்.